ஆமாங்க, கரெக்ட் தான். இப்போ தீபாவளினா பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு பொங்கல் வந்து வரிசையாக ஒரு 4 days வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபெஸ்டிவல் மூட்லேயே இருப்போம். கரெக்ட். உங்களுக்கு எந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க? எனக்கு வெண்பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ற பொங்கல் கேட்குங்க. இப்போ பொங்கல்ல வந்து போகி, தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்லாம் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு என்ன பொங்கல் பிடிக்கும்? அதுல வந்து எனக்கு மாட்டு பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஜல்லிக்கட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஜல்லிக்கட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் பயங்கர ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? அப்படியா? என்ன ஒத்துமை? அது என்னன்னா, ஜல்லிக்கட்டு வந்து எப்படின்னா, இந்த மாட்டை வளர்த்தா இருக்காங்க, அவன் நல்லா ஜம்முன்னு இருப்பான். ஆனா அது பிடிக்க வந்து பாருங்க, அவன் தான் வாயிலையும் இதுலையும் நல்லா குட்டுவாங்க. சரியா? சரி, ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு திருடனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி போய் விரட்டி பயங்கரமா கஷ்டப்பட்டு கூச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறதுக்காக போனாங்க. ஆனா அவனை ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி அவன் தலையில ஃபுல்லா என்ன தலையும் உள்ள இருந்தான். ஏன்? ஒருவேளை தீபாவளியா இருக்குமோ? இல்லையே, அவன் என்ன ஆயுள் தண்டனை கைதி. இன்னொன்னு கேட்கிற பாருங்க, ஒரு பையன் வந்து கிரவுண்டுக்கு போய் பயங்கரமா விளையாண்டு ஒரு காலையில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் பயங்கரமா வேர்க்க விளையாண்டுட்டு வீட்டுக்கு போனா அவங்க உடம்பு ஃபுல்லா நினைச்சிருக்கு. ஆனா தலை மட்டும் நினைல. ஏன்? ஒருவேளை கேப் போட்டுருந்தானோ? இல்ல, ஏன்னா அவன் தலை ஃபேன். ஓகே, இப்போ தலை ஃபேன் சொல்லி தளபதி பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் கோச்சுப்பாங்க. ஸோ இப்போ தளபதி வந்து பயங்கர ஃபிட்னஸ் இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு நல்லா ஸ்விம்லாம் பண்ணிட்டு பயங்கரமா ஸ்விம் பண்ணிட்டு வெளில வந்தாராம். வெளில வந்து அவர் உடம்பு ஃபுல்லா நினைச்சிருக்கு. ஆனா அந்த காது மட்டும் நினைலையே. ஒருவேளை உள்ள போயிட்டு குளிக்காம வெளியே வந்தாரோ? இல்ல, ஏன்னா இது ஏன் காது? ஐயோ, ஓரா கடிச்சுட்டே இருக்கு. இதுதான் ஆக்சுவலா ஊர்ல சொல்லுவாங்க என்னன்னா, புதுசா வாங்கின செருப்பும் பழசா போன வயிற்றும் எப்பயுமே கடிச்சுட்டே தான் இருக்கு. இந்த வயிறு கடிக்கிற இந்த செருப்பு கடிக்கிற மாதிரி நீங்க ஓரா கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு கடி கடிக்கிற அதையும் கேளுங்க. லெமன் வந்து ஆனா பெண்ணா? லெமன் வந்து ஐ திங்க் ஆன் தான் நினைக்கிறேன். ஏன்னா மென்னு முடியுதுல. ஆன் தான், ஆனா அது காரணம் கிடையாது. ஏன்னா புடிச்சா என்ன வருது? நீ சொன்னா நீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்க லெமனை பத்தி கேட்டதுனால நான் ஒன்று சொல்றேன். மேகி வந்து ஆனா பெண்ணா? மேகி வந்து ஆன் தான். ஏன்னா அது 2 minutes ரெடி ஆயிடுது. என்ன சொல்றீங்க எல்லாரும்? கண்டிப்பா கிடையாது. மேகி வந்து பெண் தான். ஏன்னா 2 minutes சொல்லும், ஆனா 10 minutes. சரி, ஆனா அந்த க்ரௌட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. தெரியுது, ஓவரா கடிச்சிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். வந்து ப்ரோக்ராம் போகணும். சரி, ஓகே, ப்ரோக்ராம் போகலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுளை வழிபட்டு ஆரம்பிக்கிறதா நம்மளோட வழக்கம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் வந்துட்டு நம்மளோட பரதநாட்டியத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். இதுக்கு பேர் நாச்சியார் கௌத்துவம். என்னது நாச்சியாரா கௌத்துவீங்களா? ஐயோ, வாயில போடுங்க, கௌத்தரம் இல்ல, நாச்சியார் கௌத்துவம். ஓகே. இது வந்து பரதநாட்டியத்தோட ஒரு பாடல் வடிவம். இதை வந்து மார்கழி மாசத்துல பாடுற திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளுக்கு அழகா ஆடி காமிக்கிறதுக்காக நம்மளோட பரதம் டீம் வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாமே. ஓகே, பரதம் டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.